Taste the Daily. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஞான முதல்வனாம் விநாயகர் பெருமானின் திரு அவதார திருநாளான விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வினைகளை களைந்தெறியும் தெய்வமான விநாயகர் பெருமானின் அவதார திருநாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் விநாயகர் சிலையை வைத்து அருகம்புல், எருகம்பூ, வில்வ இலை போன்றவைகளை கொண்டு மாலைகள் சூட்டி கொழுக்கட்டை, சுண்டல், பொரி போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட்டு விநாயகர் சதுர்த்தி திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வார்கள் என தெரிவித்த கழக பொதுச் செயலாளர், வேண்டுவோருக்கு வேண்டியதை வழங்கும் விநாயகர் பெருமானின் திருவருளால் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை பிரார்த்தித்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரது வழியில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக கோவில்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக அதிகாலையிலேயே பக்தர்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்கி கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்டவை படையிலிட்டு விநாயகர் சதுர்த்தியை உற்சாகமாக கொண்டாடி வருவதாக தெரிவித்தனர். வருஷத்துக்கு ஒன் டைம் கொண்டாடுற ஃபங்க்ஷன் இது. ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறது. இது வரத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், எப்போ வரும்னு. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இதான் நமக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இதை எப்படி நான் மராட்டிறாங்க, தமிழ் எவ்வளோ வராது. எல்லாம் கிராண்டாக பண்ணணும் இல்லை, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அவல், பொரி, கடலை, சுண்டல் அண்டு கொழுக்கட்டை, ஆமாம், வடை, பாயசம். ஆமாம், ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலு. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினச்சி கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 17 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் கோயில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். முன்னதாக ஏலேல சிங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மாட்டுத்தாவணி, பிபி குளம், தெற்கு வாசல், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பூ, மாலை, வாழைக்குத்து, பழங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சென்ற வாரத்தை விட கணிசமாக விலை உயர்ந்து காணப்பட்டது. மேலும் உடனுக்குடன் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படும் அரை அடி முதல் 2 அடி வரையிலான களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள ஸ்ரீ வலம்புரி சக்தி கணபதி ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நடைபெற்றது. காமாட்சியம்மன் பேட்டையில் உள்ள இந்த ஆலயத்தில் பாதாம், திராட்சை, அத்தி, முந்திரி, ஏலக்காய், செர்ரி உள்ளிட்ட உலர் பழங்களால் சிவலிங்கத்துடன் கூடிய லட்டு விநாயகர் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. மேலும் மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவ ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்குளக்கரையிலும் அங்குசதேவர் படித்துறையிலும் எழுந்தருளினர். படித்துறையில் எழுந்தருளிய அங்குசதேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து சிவாச்சாரியார்கள் அங்குசதேவரை 3 முறை நீரில் மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 11 அடி உயரமுள்ள முக்குருணி விநாயகர் அருகம்புல் மாலை மற்றும் வெள்ளிக்கவசம் அணிந்து காட்சியளித்தார். தொடர்ந்து 18 படி அரிசியில் செய்யப்பட்ட கொழுக்கட்டையை படைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மூல முதற் கடவுளை வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரம் அருகே உள்ள காணை கிராமத்தில் 200 கிலோ நவதானியங்களை கொண்டு 10 அடி உயர விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காகிதக்கூழ் மூலம் 10 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு அதன் மீது கம்பு, கேழ்வரகு, பெரும்பயிறு, மொச்சை, துவரம்பருப்பு என 200 கிலோ நவதானியங்கள் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து விவசாயம் செழிக்க வேண்டி விநாயகருக்கு சிறப்பு படையல் இட்டு மக்கள் வழிபட்டனர்.